எலியா விட நீங்க பெரிய ஆளு, மோசே விட நீங்க பெரிய ஆளு, எலிசா விட நீங்க பெரிய ஆளுன்னா உங்களால நம்ப முடியுமா? இயேசு சொல்றாரு, தாயின் வயிற்றில பிறந்தவர்களிலேயே யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இதுவரைக்கும் என்ன பண்ணதே கிடையாது. மோசே விட யாரு பெரிய ஆளு? யோவான் ஸ்நானகன். எலியா எலிசா விட, ஏசாயா தாவீதை விட. ஏன்னா ஏசாயாலாம் தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு, யோவான் ஸ்நானகன் நிஜத்துல காமிச்சிட்டாரு இவர்தான் அவர்னு. யோவானை விட பெரிய ஆளு நான் உனக்கு காட்டுறேங்கிறாரு. அவன் யாரு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சின்ன பையன். நேத்தாங்க இயேசு ஏத்துக்கிட்டாங்க, நீ யோவானை விட பெரிய ஆளுங்கிறாரு. யோவான் காமிச்சு கொடுத்தான், நீ உனக்குள்ளே அவர் இருக்கிறாரு, யோவானை விட நீ பெரிய ஆளுங்கிறாரு. இதுல சின்ன குழந்தை கூட பெரிய ஆளு. ஏன் தெரியுமா? அவன் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளேயே இருக்கிறார். நீங்க யோவான் ஸ்நானகனை விட பெரிய ஆளுனா மோசேயை விட பெரிய ஆளு, நீங்க தாவீதை விட பெரிய ஆளு, எலியாவை விட பெரிய ஆளு. இன்னும் சொல்ல போனா உங்களை போல பெரிய ஆட்கள் பைபிள் லிஸ்ட்லயே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் இது தெரியாம தானியேலை போல நான் ஜெபிக்கிறேன்னுக்கிறாங்க. எலியாக்கள் எங்கே, எலிசாக்கள் எங்கே? இன்னைக்கு இயேசுவை போல வாழ்கிறவர்கள் தான் தேவை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளை செய்வார்கள், இதை பார்க்கிலும் ஜீசஸ் மாதிரி ஆட்கள் தான் தேவையே ஒழிய பின்னாடி போகாதீங்க. தானியேல் காலத்துக்கு போகாதீங்க, எலியா எலிசா காலத்துக்கு எல்லாம் போகாதீங்க. இன்னைக்கு இயேசுவை போல வாழ்கிறவர்கள் தேவை. இயேசுவே எனக்குள்ள வாழ்றாருன்னா யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார்.